வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க கோரிய வேதாந்தா நிறுவனத்தின் மனு தள்ளுபடி. ஆலையை திறப்பதற்கான தடை தொடரும் என நீதிமன்றம் தீர்ப்பு. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான தீர்ப்புக்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு. இனிப்புகளை வழங்கியும் பட்டாசு வெடித்தும் பொதுமக்கள் கொண்டாட்டம். ஸ்டெர்லைட் ஆலைக்கான தடை நீடிக்கும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு டிடிவி தினகரன் வரவேற்பு. ஆலையை நிரந்தரமாக மூடும் வரை தமிழக அரசு எல்லா நிலைகளிலும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டிருப்பதால் 50,000 குடும்பங்கள் பாதிப்பு. தீர்ப்பு குறித்து ஆலை நிர்வாகம் தரப்பில் விளக்கம். கொரோனா தொற்று பரவும் சூழலில் விநாயகர் சதுர்த்தி விழா அவசியம்தானா? நிகழ்ச்சிக்கு அனுமதி கோரிய வழக்கில் நீதிபதி சரமாரி கேள்வி. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு. விசாரணை கைதி காவலர் முருகனின் ஜாமீன் மனு மீதான விசாரணை ஒத்திவைப்பு. ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் அதிகரிப்பு. கிராமுக்கு 92 ரூபாய் அதிகரித்து சவரன் 41,336 ரூபாய்க்கு விற்பனை. குடியரசு முன்னாள் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. உயிரை காப்பாற்ற மருத்துவர்கள் தொடர்ந்து போராட்டம். கொரோனா தொற்றால் மீண்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் மருத்துவமனையில் அனுமதி. இதய நோய் தொற்றுக்காக சிகிச்சை. பிரதமரின் அவசர கால நிவாரண நிதி தொடர்பான வழக்கு. தேசிய பேரிடர் நிதிக்கு மாற்றம் செய்ய உச்ச நீதிமன்றம் மறுப்பு. நாடு முழுவதும் கொரோனாவால் பாதித்தவர்கள் எண்ணிக்கை 27 லட்சத்தை கடந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் 55,000 பேருக்கு வைரஸ் தொற்று பாதிப்பு. சென்னையில் டாஸ்மாக் கடைகளை மீண்டும் திறக்க பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு. கிண்டி பகுதியில் மதுபான கடையை முற்றுகையிட்ட ஏராளமானோர் கைது. தியாக தலைவி சின்னம்மாவின் 66வது பிறந்தநாள் இன்று கொண்டாட்டம். தமிழகம் முழுவதும் அமமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை எதிரொலி. நெல்லை மாவட்ட முக்கிய அணைகள் பாசனத்திற்காக திறப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு. நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பெரம்பலூரில் ஆர்ப்பாட்டம். கொரோனாவில் இருந்து மீண்டு SP பாலசுப்ரமணியம் வீடு திரும்ப வேண்டும். நடிகர் சிவகுமார் வெளியிட்ட வீடியோ பதிவு. முல்லை பெரியாறு நீர் மட்டத்தை குறைக்க கேரள வழக்கறிஞர் தொடர்ந்த வழக்கு. தமிழக அரசு பதில் அளிக்கும் முன் 5 மாவட்ட விவசாய சங்கங்களுடன் ஆலோசிக்க கோரிக்கை. உடுமலை சங்கர் கொலை வழக்கு.
முக்கிய குற்றவாளி விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு. மகாராஷ்டிராவை தொடர்ந்து குஜராத் மாநிலத்தை வதைக்கும் பேய் மழை. வெள்ளத்தின் பிடியில் வதோதரா, சூரத் நகரங்கள். நாடு முழுவதும் கொரோனாவுக்கு ஒரே நாளில் 876 பேர் உயிரிழப்பு. பலி எண்ணிக்கை 51,797 அதிகரிப்பு. கொரோனா தொற்று முதலில் கண்டறியப்பட்ட சீனாவின் வூஹான் நகரில் முற்றிலும் இயல்பு நிலை. முகக்கவசமின்றி பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் மக்கள். இனி விரிவான செய்திகள். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதி இல்லை என தீர்ப்பளித்த சென்னை உயர்நீதிமன்றம் வேதாந்தா நிறுவனத்தின் மனுவை தள்ளுபடி செய்தது. தூத்துக்குடி மாவட்டத்தில் செயல்பட்ட வேதாந்தா நிறுவனத்திற்கு சொந்தமான ஸ்டெர்லைட் ஆலையை மூடக்கோரி கடந்த 2018ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி பொதுமக்கள் நடத்திய தன்னெழுச்சி போராட்டத்தில் காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தை அடுத்து ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டது. இதையடுத்து ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க கோரி வேதாந்தா நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சிவஞானம், பவானி சுப்பராயன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இவ்வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் 8ஆம் தேதி தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டது. ஆலையை திறக்க அனுமதி இல்லை என்றும் ஆலையை திறப்பதற்கான தடை தொடரும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் வேதாந்தா நிறுவனத்தின் மனுவையும் தள்ளுபடி செய்தனர். ஸ்டெர்லைட் ஆலைக்கான தடை நீடிக்கும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதற்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். ஆலையை சட்டப்படி நிரந்தரமாக மூடும் வரை தமிழக அரசு எல்லா நிலைகளிலும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் ஸ்டெர்லைட் ஆலைக்கான தடை நீடிக்கும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அளித்திருக்கும் தீர்ப்பு மகிழ்ச்சிக்கும் வரவேற்புக்கும் உரியது என குறிப்பிட்டுள்ளார். இது தூத்துக்குடி மக்களின் உணர்வுகளுக்கும் தியாகத்திற்கும் கிடைத்திருக்கும் வெற்றியாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சட்டத்தின் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் அளித்திருக்கும் இந்த தீர்ப்பில் எந்தவித மாற்றமும் வந்துவிடாத அளவுக்கு தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். ஸ்டெர்லைட் ஆலையை சட்டப்படி நிரந்தரமாக மூடும் வரை தமிழக அரசு எல்லா நிலைகளிலும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் எனவும் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஸ்டெர்லைட் ஆலைக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை தொடரும் என சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்து ஆலை எதிர்ப்பாளர்களும் பொதுமக்களும் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் ஆலைக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை தொடர்ந்து நீடிக்கும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ள ஆலை எதிர்ப்பாளர்களும் பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினரும் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ, மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் திரு கமல்ஹாசன் உள்ளிட்ட அரசியல் கட்சியினரும் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான தீர்ப்பை வரவேற்றுள்ளனர். ஸ்டெர்லைட் ஆலைக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை தொடரும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்புக்கு ஆலை எதிர்ப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறப்பதற்கு மனு செய்த அந்த வழக்கு தள்ளுபடி செய்தது நீதிமன்றம். இந்த தீர்ப்பை நாங்கள்
முழு முழு மனதுடன் வரவேற்கின்றோம். இடத்துல இருந்து சிப்காட் வளாகத்தில் இருந்து அந்த ஸ்டெர்லைட் இருந்த தடையுமே தெரியாம எல்லாத்தையுமே தமிழக அரசு உடனே அகற்ற நடவடிக்கை எடுக்கணும். இதோட இல்லாம இந்த இறந்த உயிர்களுக்கு யார் சுட்டாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு விடையே தெரியல. அந்த சுட்டவங்க மீது அடுத்து தமிழக அரசு அந்த சுட்டவங்க மீது யார் சுட்டாங்கன்னு அவங்களுக்கு தகுந்த தண்டனையை கொடுக்கணும். தமிழகத்தில் நாள்தோறும் 6000 நபர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வரும் சூழலில் விநாயகர் சதுர்த்தி நிகழ்ச்சிக்கு எப்படி அனுமதி அளிக்க முடியும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியது. ராஜபாளையம் அருகே தர்மாபுரம் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ மாப்பிள்ளை விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழாவை சிலை வைத்து கொண்டாட அனுமதியும் பாதுகாப்பும் தர வேண்டும் என ராமராஜ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். மனுவை இன்று விசாரித்த நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்தது. உலக நாடுகள் அனைத்தையும் அச்சுறுத்தி வரும் கொரோனாவால் தமிழகத்தில் தினந்தோறும் 6000 நபர்கள் பாதிக்கப்பட்டு வரும் சூழலில் விநாயகர் சதுர்த்தி நிகழ்ச்சிக்கு எப்படி அனுமதி அளிக்க முடியும் என கேள்வி எழுப்பியது. நெருக்கடியான நேரத்தில் இந்த மனு தேவையில்லாத ஒன்று என்றும் இதுபோன்ற மனுக்களை தாக்கல் செய்து நீதிமன்றத்தின் நேரங்களை வீணடிக்க வேண்டாம் என்றும் நீதிபதி தெரிவித்தார். இந்த மனுவை மனுதாரர் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இல்லையென்றால் அபராதம் விதிக்க நேரிடும் என்றும் நீதிபதி எச்சரிக்கை விடுத்தார். குடியரசு முன்னாள் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜியின் உடல்நிலையில் எவ்வித முன்னேற்றமும் இல்லை என டெல்லி ராணுவ மருத்துவமனை தெரிவித்துள்ளது. உடல்நலக்குறைவு காரணமாக டெல்லி ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குடியரசு முன்னாள் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி மூளையில் இரத்த உறைவு இருப்பது கண்டறியப்பட்டு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பதும் உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட திரு பிரணாப் சில நாட்களுக்கு பிறகு கோமா நிலைக்கு சென்றுவிட்டதாகவும் அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது. இந்நிலையில் டெல்லி ராணுவ மருத்துவமனை மீண்டும் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திரு பிரணாப் முகர்ஜியின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாகவே உள்ளதாகவும் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் தொடர்ந்து செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாத்தான்குளத்தில் தந்தை மகன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள காவலர் திரு முருகனின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து மதுரை மாவட்ட முதன்மை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை விவகாரத்தில் ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் வழக்கின் விசாரணையை சிபிஐ நடத்தி வருகிறது. இந்நிலையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள காவலர் திரு முருகன் ஜாமீன் கோரி மதுரை மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். முன்னதாக கடந்த 6ஆம் தேதி ஜாமீன் மனு மீதான விசாரணை நடைபெற்ற நிலையில் 2 முறை ஒத்திவைக்கப்பட்டது. இன்று மீண்டும் நீதிபதி நசீமா பானு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்கு ஜாமீன் மனு மீதான விசாரணையை நீதிபதி நசீமா பானு ஒத்திவைத்தார். கொரோனாவில் இருந்து குணமடைந்த மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று காலை மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கொரோனாவில் இருந்து குணமடைந்து வீடு திரும்பினார். இந்நிலையில் மீண்டும் அவருக்கு உடல்நலக் கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதய நோய் தொற்று காரணமாக இன்று காலை மூச்சு திணறல் ஏற்பட்டதையடுத்து அவர் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பிரதமரின் அவசர கால நிவாரண நிதியை தேசிய பேரிடர் நிதிக்கு மாற்ற தேவையில்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கொரோனா தடுப்பு நிவாரண பணிகளுக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த மார்ச் 28ஆம் தேதி PM கேர்ஸ் ஃபண்ட் எனப்படும் குடிமக்கள் உதவி மற்றும் அவசர கால நிவாரண நிதியம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவித்தார். கொரோனா போன்ற திடீரென ஏற்படும் பேரிடர் பிரச்சினைகளை சமாளிக்கவும் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரண உதவி வழங்கவும் உருவாக்கிய இந்த நிதியத்திற்கு தொழிலதிபர்கள், சினிமா பிரபலங்கள், தொண்டு நிறுவனங்கள், தனிநபர்கள் என பலரும் நன்கொடை அளித்தனர். இந்நிலையில் PM கேர்ஸ் நிதியை தேசிய பேரிடர் நிதிக்கு மாற்றக்கோரி தனியார் தொண்டு நிறுவனம் ஒன்று உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்தது. கடந்த ஜூலை மாதத்தில் இந்த வழக்கின் விசாரணை நடந்தபோது தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டத்துக்கு முரணாக PM கேர்ஸ் நிதி இருப்பதால் தேசிய பேரிடர் நிதிக்கு மாற்றி அதனை தணிக்கைக்கு உட்படுத்த வேண்டும் என வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் நீதிபதி அசோக் பூஷன் தலைமையிலான அமர்வு இன்று தீர்ப்பளித்தது.
பிரதமரின் அவசர கால நிவாரண நிதியை தேசிய பேரிடர் நிதிக்கு மாற்ற தேவையில்லை என நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் PM கேர்ஸ் நிதிக்கு நன்கொடை அளிக்க யாருக்கும் தடையில்லை என்றும் தீர்ப்பில் கூறினர். தியாக தலைவி சின்னம்மாவின் 66வது பிறந்த நாளை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் தமிழகத்தின் பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. அன்னதானம் மற்றும் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தஞ்சை மாவட்டம் மருங்குளம் ரவுண்டானாவில் தஞ்சாவூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் திரு முத்தழகன் ஏற்பாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு சேலைகள் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. பின்னர் கழக துணை பொதுச் செயலாளர் திரு ரங்கசாமி கேக் வெட்டி மக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்வின் போது மாற்றுக் கட்சிகளை சேர்ந்தவர்கள் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். திருவள்ளூர் மத்திய மாவட்டம் அம்பத்தூர் பகுதி கழகம் சார்பில் கொரட்டூர் முத்துமாரியம்மன் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ சாய் பாபாவிற்கு அபிஷேகம் மற்றும் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு வேதாச்சலம், கழக அமைப்பு செயலாளர் நேதாஜி திரு கணேசன், அம்பத்தூர் பகுதி கழக செயலாளர் திரு KG மது உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட அமமுக சார்பில் மேகா மண்டபத்தில் உள்ள முதியோர் இல்லத்தில் கழக செயலாளர் திரு ஜெங்கின்ஸ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அன்பான ஆண்டவரே, சசிகலா அம்மையார் அவர்கள் சீக்கிரமாக விடுதலை பெற்று வெளியே வரவும், இந்த கட்சி நல்ல முறையிலே முன்னேறி தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை கைப்பற்றி மக்களுக்கு தொண்டாற்றவும் வேண்டிய அருளை ஆசிரியரை அவனுடைய பொழிந்தருளும். இந்த ஊரிலே பல்லாண்டு காலம் வாழ்ந்து இன்னும் அநேக பிறந்தநாள்களை கொண்டாடி மகிழ்கின்ற பாக்கியத்தையும் அன்பான தலைவிக்கு தந்தருளுமா நாங்கள் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, அவருடைய நாமத்திலே இன்றைய நாளிலே இந்த இல்லத்திலே வருகை தந்த அவருடைய தொண்டர்களும் தலைவர்களும் எல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு காலை விருந்தை தந்திருக்கின்றார்கள். இறைவனுடைய நாமத்திலே அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்னும் அது வளம் பெற வேண்டும், இந்த கட்சி வளர வேண்டும். ஆட்சியை அவர்களுடைய கையிலே ஆட்சியை பிடித்து அவர்கள் நடைமுறையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைவான நல்ல தொண்டாற்ற வேண்டும் என்று விரும்பி நாங்கள் ஜெபிக்கின்றோம், வேண்டுகின்றோம். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி ஒன்றிய கழகம் சார்பில் ஊராட்சி துப்புரவு பணியாளர்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்கி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கடலாடி ஒன்றிய செயலாளர் திரு பத்மநாபன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் நகர கழகம் சார்பில் விழுப்புரத்தில் உள்ள சித்தி விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் விழுப்புரம் தெற்கு மாவட்ட அமமுக செயலாளர் திரு பாலசுந்தரம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் வடக்கு மாவட்டம் செஞ்சி தொகுதி கழகம் சார்பில் அங்கராயநல்லூரில் உள்ள ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் 100க்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு கௌதம் சாகர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கழக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஸ்ரீ கொப்புடைய நாயகி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் கோடகநல்லூரில் உள்ள கைலாசநாதர் சிவகாமி அம்பாள் திருக்கோவிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. மானூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு பழனிமுருகன், நெல்லை மாநகர் மாவட்ட இலக்கிய அணி பொருளாளர் திரு செல்வசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் கொங்காணி கருப்பர் பிடாரி அம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் மாநில இலக்கிய அணி துணை செயலாளர் திரு SP சுப்பிரமணியன், மாவட்ட பொருளாளர் கணேசன் உட்பட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தியாக தலைவி சின்னம்மாவின் 66வது பிறந்த நாளையொட்டி திருச்சி மாநகர் மாவட்ட கழக MGR மன்ற இணைச் செயலாளர் ஒத்தக்கடை திரு செந்தில் ஏற்பாட்டின் பேரில் திருச்சி முடுக்கு தெரு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் மாரியம்மனுக்கு வெள்ளி கவசம் சாத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் அர்ச்சனைகள் நடைபெற்றது. பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்.
தமிழகத்தில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறியவர்களிடமிருந்து இதுவரை 20,79,99,000 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கை மீறியதாக தமிழகம் முழுவதும் இதுவரை 9,76,018 பேரை போலீசார் கைது செய்து ஜாமீனில் விடுவித்துள்ளனர். 8,83,402 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 6,86,031 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறியவர்களிடம் 20,79,99,823 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையை தமிழகத்தில் இருந்தே வெளியேற்ற வேண்டும் என மக்கள் உரிமை பாதுகாப்பு மைய ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் வலியுறுத்தியுள்ளார். ஸ்டெர்லைட் ஆலை தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள அவர் தூத்துக்குடி தீர்ப்பு குறித்து ரஜினிகாந்த் பதில் சொல்வாரா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த வழக்கிலே உயர்நீதிமன்றம் இன்று மக்களின் போராட்டத்தை அங்கீகரித்து சட்ட ரீதியாக உத்தரவிட்டிருக்கிறது. மக்களின் போராட்டம் நியாயமானது என்று உறுதியாயிருக்கிறது. கார்ப்பரேட் கொள்ளை என்பது தவறு என்பது உறுதியாயிருக்கிறது. ஸ்டெர்லைட் செய்த அத்தனை விதிமீறல்களும் இன்று வெட்ட வெளிச்சத்துக்கு வந்து நீதிமன்ற தீர்ப்பு மூலம் சரி என்று நாங்கள் வெளியிலே பேசிய குற்றச்சாட்டு சட்ட ரீதியாக நிரூபணமாயிருக்கிறது. அப்ப இனியும் வந்து ஸ்டெர்லைட் தூத்துக்குடியிலே இருக்க வேண்டுமா என்ற கேள்வியை தமிழக முதல்வரிடம் நாங்கள் எழுப்புகிறோம். தமிழக முதல்வர் உடனடியாக இந்த பெருவீத தாமிர தொழிலை தடை செய்து ஸ்டெர்லைட் நிறுவனத்தை தூத்துக்குடி சிப்காட்டிலிருந்து உடனே வெளியேற்ற வேண்டும். இது எங்கள் முதல் கோரிக்கை. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.